இது வெண்டைக்காய் பொரியல். இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் நல்லா கழுவி எடுத்துட்டு முழு வெண்டைக்காயை இப்படி கட் பண்ணி இதை எடுத்துட்டு நேராக ஒரு கோடு போட்டுடணும். பெருசாக இருந்துச்சுன்னா 2 துண்டு ஆக்கலாம், சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் போட்டுருக்குறேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு எண்ணெய், எசோ கல்லெண்ணெயோ எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு இந்த வெண்டைக்காய் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காய் அந்த கோட்டுக்குள்ளே இப்படி வச்சிடணும். அந்த மிளகாத்தூள் எண்ணெய் எல்லாம் போட்டது இந்த மாதிரி வச்சிடணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் 3 எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி பூர்ணம் மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய், அதுலேயே நிறைய எண்ணெய் போட்டுட்டுருக்குறோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எதுவும் போடக்கூடாது. இந்த வெண்டைக்காயை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நான் போடல, பொரியல்ன்றதுனால அப்படியே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம புளி போடல இல்லைங்களா, அதனால் புளி போடாததுனால தயிர் 2 ஸ்பூன், அந்த புளிப்பு காரம் இதுக்காக 2 ஸ்பூன் தயிர். கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுடணும். அந்த தயிர் தண்ணியிலேயே வெண்டைக்காய் வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கிறேன் என் ஸ்டைலில். நீங்கள் இது சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். எதுக்குனாலும் இது நல்லாயிருக்கும். மெயினாக தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.